Next we go to see the structure of nephron. Nephron அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா our kidney is made up of a million of nephrons. நம்முடைய கிட்னி வந்து a million of nephrons ஆல என்ன இருக்கு made up ஆயிருக்கு. So நமக்கு இங்க nephron அப்படிங்கிறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா the nephron is a structural and functional unit of kidney அப்படி நாம சொல்றோம். என்ன சொல்றோம்? The structural and functional unit of kidney அப்படி நாம சொல்றோம். இப்போ நமக்கு வந்து சாதாரண நாம வந்து nephron அப்படினு சொல்லி எடுத்துட்டோம் அப்படினா இது வந்து ஒரு 3 பார்ட்ஸா நம்ம வந்து பிரிக்கலாம். ஓகேவா? nephrons வந்து பாத்தீங்கன்னா 3 பார்ட்ஸா நம்ம வந்து பிரிக்க போறோம். எப்படி அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ நெப்ரான்ல பாருங்க நமக்கு 3 பார்ட்ஸா வந்து பிரிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்ஸ் ஓகேவா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா blood vessels இருக்கு, அடுத்து ஒரு கப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கு. இத வந்து நாம என்ன சொல்லுவோம் அப்படினா ரீனல் கார்பசல்ஸ் அப்படினு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ரீனல் கார்பசல்ஸ் அப்படினு சொல்லுவோம். அதே மாதிரியே இதுக்கு அப்புறம் நமக்கு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். என்ன இருக்கும்? டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். சரியா? சரி, ஓகே. இது வந்து ரீனல் கார்பசல்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து ரீனல் டியூபுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து என்ன சொல்லுவோம்? ரீனல் டியூபுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரியே இந்த ஏரியா வந்து நம்ம வந்து கலெக்டிங் டக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கலெக்டிங் டக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கலெக்டிங் டக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரீனல் கார்பசல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து 2 பார்ட்ஸ் வந்து இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க ஒரு blood vessels இருக்கு, நெட்வொர்க் ஆஃப் blood vessels இருக்கு. இந்த நெட்வொர்க் ஆஃப் blood vessels நம்ம வந்து குளோமருலஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? குளோமருலஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே நமக்கு ஒரு கப் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. இத வந்து என்ன சொல்லுவோம்? பவுமேன்ஸ் capsules அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பவுமேன்ஸ் capsules அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பவுமேன்ஸ் capsules அப்படின்னு சொல்லுவோம். First we going to discuss the glomerulus. இப்போ glomerulus அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்துக்கோ. a ball of network of capillaries. ஓகேவா? நமக்கு வந்து ball of network of capillaries அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா நமக்கு blood வந்து இது வந்து renal arteries, blood வந்து உள்ளுக்குள்ள வரது வந்து பார்த்தா afferent arteries, இதே blood வந்து இப்படி வெளிய போறது வந்து பார்த்தா efferent arteries அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? efferent arteries அப்படின்னு சொல்லுவோம். இந்த குளோமருலஸ்ல இருக்கக்கூடிய மெம்பரேன் இருக்குல, இந்த மெம்பரேன் வந்து பார்த்தா எண்டோதீலியம். ஓகேவா? என்ன? எண்டோதீலியம். இந்த மெம்பரேன் வந்து பார்த்தா என்ன சொல்லுவோம்? எண்டோதீலியம் மெம்பரேன். இந்த மெம்பரேன்ல அங்கங்க நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படினு பார்த்தா some of the spores. ஓகேவா? holes வந்து இருக்கு, pores வந்து இருக்கு. இந்த pores வந்து நாம என்ன சொல்லுவோம் அப்படினா fenestra அப்படினு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? fenestra அப்படினு சொல்லுவோம். நமக்கு இந்த குளோமருலஸ்ல நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படினு பாத்துக்கோ. some of இந்த மெம்பரேன்ல ஓகேவா? எண்டோதீலியம் மெம்பரேன்ல அங்கங்க நமக்கு வந்து ஸ்போர்சஸ் வந்து இருக்கு.
இந்த ஸ்போர்ஸஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம் ஃபெனிஸ்ட்ரா அப்படினு சொல்றோம் என்ன சொல்றோம் ஃபெனிஸ்ட்ரா அப்படினு சொல்றோம் ஓகேவா next we go to see the Bowman capsule ங்கிறது it is a double walled cup shaped membrane ஓகேவா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு cup shaped ஒரு double membrane இது என்ன ஒரு cup shaped double membrane இதுதான் வந்து பார்த்தா நமக்கு வந்து குளோமர்லஸ் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படினு பார்த்தா என்க்ளோஸ் வந்து பண்ணிருக்கு ஓகேவா அதே மாதிரியே இந்த எக்ஸ்டர்னல் லேயர்ஸ் ஓகேவா இது வந்து பார்த்தா நமக்கு எக்ஸ்டர்னல் லேயர்ஸ் இந்த எக்ஸ்டர்னல் லேயர்ஸ் வந்து எதால ஃபார்ம் ஆயிருக்கு அப்படினு பார்த்தா the simple squamous epithelium ஓகேவா இந்த எக்ஸ்டர்னல் லேயர்ஸ் இருக்குல இந்த எக்ஸ்டர்னல் லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய செல்ஸ்க்கு நேம் என்ன அப்படினு பார்த்தா சிம்பிள் ஸ்குவாமஸ் எபிதீலியம் அப்படினு பேரு அதனால இந்த செல்ஸ் வந்து நாம என்ன சொல்லுவோம் அப்படினு பார்த்தா parietal cells அப்படினு சொல்லுவோம் இந்த செல்ஸ் வந்து என்ன சொல்லுவோம் parietal cells அப்படினு சொல்லுவோம் ஓகேவா என்ன சொல்லுவோம் parietal cells னு சொல்லுவோம் இந்த செல்ஸ்னா இது வந்து இந்த லேயர் வந்து என்ன சொல்லுவோம் parietal layer அப்படினு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் parietal layer அப்படினு சொல்லுவோம் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தா இங்க இன்னர் ஓகேவா நமக்கு வந்து பாத்தீங்கோ இந்த இன்னர் லேயர் விஸ்ரல் லேயர்ஸ் வந்து பார்த்தா நமக்கு எதால ஃபார்ம் ஆயிருக்கு அப்படினு பார்த்தா நமக்கு எபிதீலியல் செல்ஸால ஃபார்ம் ஆயிருக்கு இந்த இன்னர் லேயர் விஸ்ரல் லேயர்ஸ் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் a epithelium cells என்ன செல்ஸ் epithelium cells இந்த செல்ஸ் வந்து நாம என்ன சொல்லுவோம் அப்படினு பார்த்தா போடோசைட்ஸ் அப்படினு சொல்லுவோம் இந்த செல்ஸ் வந்து என்ன சொல்லுவோம் போடோசைட்ஸ் அப்படினு சொல்லுவோம் these cells are called as a podocytes அப்படினு சொல்லுவோம் இந்த செல்ஸ் வந்து என்ன சொல்லுவோம் podocytes அப்படினு சொல்லுவோம் இந்த podocytesல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபார்ம் ஆகும் அப்படினு பார்த்தா a food process is formed ஓகேவா நமக்கு இந்த podocytesல என்ன ஃபார்ம் ஆகுது இதே மாதிரியே ஒரு food process வந்து ஃபார்ம் ஆகுது இந்த food process வந்து என்ன ஆகும் அப்படினு பார்த்தா இந்த glomerulus உடைய இந்த basement membraneல போய் என்ன ஆயிக்குது கிளிங்க் ஆயிக்குது என்ன ஆயிக்குது நமக்கு it's the food process cling to the basement membrane of the glomerulus அதே மாதிரி நமக்கு வந்து இந்த in between the food processக்கு இடையில வந்து பார்த்தா நமக்கு என்ன இருக்கு some of the pores வந்து இருக்கு அந்த pores வந்து நாம என்ன சொல்லுவோம் அப்படினு பார்த்தா filtration slits அப்படினு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் filtration slit அப்படினு சொல்லுவோம் ஓகேவா இது மூலமா நமக்கு என்ன ஆக போகுது அப்படினு பார்த்தா ஃபில்டர் ஆக போகுது என்ன ஆக போகுது ஃபில்டர் ஆக போகுது நமக்கு வந்து இதே மாதிரி blood cells large proteins இதெல்லாம் வந்து பார்த்தா என்ன ஆகும் அப்படினு பார்த்தா அது அப்படியே அங்க வந்து bloodலயே இருந்துக்கும் நமக்கு வந்து small molecules water ஓகேவா இதே மாதிரி some of the small micro molecules மட்டும் தான் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படினு பார்த்தா நமக்கு வந்து பர்மிட் பண்ணும் ஓகேவா இந்த மேக்ரோ மாலிக்யூல்ஸ் வந்து இது வந்து என்ன பண்ணாது பர்மிட் பண்ணாது இது ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட்ஸ் இதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இருக்கக்கூடியது வந்து பார்த்தா ரீனல் டியூபிள்ஸ்ல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் குளோமர்லஸ்க்கு ஃபர்ஸ்ட் இருக்குது வந்து பார்த்தா என்ன அப்படி பாத்துக்கோ ப்ரோஆக்சிமல் கன்வலண்டட் டியூபிள்ஸ் proximal convoluted tubules அடுத்து வந்து பார்த்தா ஒரு U-tube like structures வந்து இருக்குது இந்த U-tube like structures வந்து பார்த்தா நம்ம endless loop அப்படினு சொல்றோம் என்ன சொல்லுவோம் endless loops அப்படினு சொல்லுவோம் இந்த endless loopsல வந்து பார்த்தா இங்க வந்து இதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தா என்ன ஆகுது அப்படினு பார்த்தா கீழ இறங்குது சோ இந்த limbs வந்து பார்த்தா descending limbs அப்படினு சொல்லுவோம் இது வந்து என்ன ஆகும் அப்படினு பார்த்தா இதே மாதிரி மேலே ஏறும் சோ இது வந்து நாம என்ன சொல்றோம் அப்படினு பார்த்தா ascending limbs அப்படினு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் ascending limbs அப்படினு சொல்லுவோம் இந்த descending limbs அப்படிங்கிறது நமக்கு வந்து தின்னா இருக்கும் இந்த descending limbs அப்படிங்கிறது எப்படி இருக்கும் தின்னா இருக்கும் அதே மாதிரி இந்த ascending limbs அப்படிங்கிறது நமக்கு வந்து திக்கா இருக்கும் then ascending limbs க்கு அடுத்து வந்து பார்த்தா இருக்கக்கூடிய நமக்கு வந்து பார்ட் வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தா proximal convoluted tubules அப்படினு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் proximal convoluted tubules அப்படினு சொல்லுவோம் இந்த ஏரியா வந்து நாம என்ன சொல்லுவோம் distal convoluted tubules அப்படினு சொல்லுவோம் இத வந்து என்ன சொல்லுவோம் distal convoluted tubules இது வந்து பக்கத்திலே இருக்கறனால நமக்கு வந்து பார்த்தா proximal convoluted tubules இதே இது வந்து பார்த்தா தூரமா இருக்கறனால இது வந்து என்ன சொல்லுவோம் distal convoluted tubules அப்படினு சொல்லுவோம் இப்போ இதே மாதிரி a number of many nephrons உடைய distal convoluted tubules எல்லாமே எங்க வந்து ஓபன் ஆகும் அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து open into a straight tube it is called as a collecting duct எங்க collecting duct இந்த collecting ducts வந்து எங்க நமக்கு ஓபன் ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்னில பாத்துறோம் medullary pyramids அப்படினு பாத்துறோம் ஓகேவா என்ன medullary pyramidsல வந்து நமக்கு வந்து ஓபன் ஆகும் இப்போ இதே மாதிரி நமக்கு நம்பர் ஆஃப் நெப்ரான்ஸ் உடைய கலெக்டிங் டக்ட்ஸ் ஓபன் இன்டு a
a same duct it is called as a papillary duct அப்படினு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? papillary duct அப்படினு சொல்லுவோம். a several collecting duct fused to form a papillary duct. இந்த papillary duct அப்படிங்கிறது வந்து பாத்தீனா யூரினை வந்து எங்க உனக்கு வந்து கொடுக்கும் அப்படினு பாத்தீனா உனக்கு காலியசிஸ்ல கொடுக்கும். ஓகேவா? நம்ம கிட்னியோட அந்த longitudinal structuresல வந்து பார்த்தோம். தென் காலிசிஸ் வந்து பார்த்தா உனக்கு வந்து எங்க கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா ரீனல் பெல்வியஸ்க்கு வந்து அனுப்பும். ஓகேவா? சரி, ஓகே, ரிட்டைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து நெப்ரான் அப்படின்னு பார்த்தா 3 பார்ட்ஸ்: ரீனல் கார்பசல்ஸ், ரீனல் டியூபிள்ஸ் அண்ட் கலெக்டிங் டக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஏரியாஸ் வந்து நாம பார்த்தோம். ஓகேவா? இதுல வந்து பார்த்தா நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரீனல் கார்பசல்ஸ் அப்படிங்கிறது 2 ஏரியா. ஒன்னு வந்து பார்த்தா குளோமர்லஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பவுமன் கேப்சூல். குளோமர்லஸ் அண்ட் பவுமன் கேப்சூல். குளோமர்லஸ் அப்படிங்கிறது a ball of network of capillaries. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த capillaries வந்து பார்த்தா நமக்கு வந்து அங்கங்க என்ன இருக்கு? ஹோல் போர்ஸ் வந்து இருக்குது. இந்த போர்ஸை வந்து நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெனிஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஃபெனிஸ்ட்ரான்னு சொல்லுவோம். அதே மாதிரியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுமன் கேப்சூல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 லேயர்ஸ். இங்க அவுட்டர் லேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார்ம்ட் ஆஃப் a squamous epithelial cells. இந்த செல்ஸ் இருக்கனால இந்த லேயர் வந்து நம்ம வந்து parotid layers அப்படினு சொல்லுவோம். அதே மாதிரியே visceral layers இட்ஸ் ஃபார்ம்ட் ஆஃப் a நமக்கு epithelial cells. தி செல்ஸ் வந்து நாம என்ன சொல்லுவோம்? podocytes அப்படினு சொல்லுவோம். இந்த podocytes ல இருந்து நமக்கு a finger a food process is formed. இந்த food process போய் என்ன பண்ணுது? குளோமர்லஸ் உடைய மெம்பரேன் அப்ப என்ன பண்ணிக்குது? கிளிங் பண்ணிக்குது. ஓகேவா? அதே மாதிரியே in between the food process a force will be presented. This force is called as a filtration fluids அப்படினு பேரு. ஓகேவா? next we go to see the renal tubules. renal tubules ல ஃபர்ஸ்ட் வர்றது வந்து பார்த்தா proximal convoluted tubules. proximal convoluted tubules அடுத்து வந்து பார்த்தா U tube, Hensley's loop னு சொல்லுவோம். இதுல வந்து பார்த்தா நமக்கு வந்து descending thin descending limbs, இது வந்து பார்த்தா thick ascending limbs, then distal convoluted tubules. then distal convoluted tubules வந்து பார்த்தா எங்க ஓபன் ஆகும் அப்படினு பார்த்தா கலெக்டிங் டக்ட்ல வந்து ஓபன் ஆகும். இந்த கலெக்டிங் டக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தா நமக்கு எல்லாம் ஜாயின் ஆகி நிறைய நெப்ரான்ஸ் உடைய கலெக்டிங் டக்ட்ஸ் எல்லாம் ஜாயின் ஆகி நமக்கு வந்து இங்க மெடுலரி பிரமிட்ஸ்ல வந்து பார்த்தா ஓபன் ஆகும். இது வந்து பார்த்தா என்னவா ஓபன் ஆகும் அப்படின்னு பார்த்தா நமக்கு பேப்லரி டக்டா வந்து ஓபன் ஆகும். இதான் வந்து பார்த்தா நமக்கு வந்து காலியசிஸ்ல வந்து பார்த்தா காலியசிஸ்க்கு யூரின் கொடுக்கும். காலியசிஸ்ல இருந்து நமக்கு வந்து யூட்டருக்கு யூரின் வந்து போகும். ஓகேவா? நெக்ஸ்ட் we go to see the types of nephrons. next we go to see the types of nephron. இப்போ நெப்ரான்ல வந்து பார்த்தா நமக்கு 2 டைப் ஆஃப் நெப்ரான்ஸ் வந்து இருக்கு. இப்போ நம்ம கிட்னில பார்த்திருக்கோம் கார்டெக்ஸ் அண்ட் மெடுலான்னு பார்த்திருக்கோம். கார்டெக்ஸ் அண்ட் மெடுலான்னு பார்த்திருக்கோம். இப்போ கார்டெக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னு நமக்கு கார்டெக்ஸ் வரைக்கும் தான் இந்த ஹெட் லூப் வந்து இருந்தது அப்படின்னா இந்த நெப்ரானை வந்து என்ன சொல்லுவோம்? கார்டிகல் நெப்ரான்ஸ்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கார்டிகல் நெப்ரான்ஸ்னு சொல்லுவோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா மெடுலா வரைக்கும் இந்த ஹெட் லூப்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த நெப்ரானை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்துச்சுக்கோ? ஜஸ்டா மெடுலரி நெப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஜஸ்டா மெடுலரி நெப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? என்ன சொல்லுவோம்? ஜஸ்டா மெடுலரி நெப்ரான்ஸ் சொல்லுவோம். சோ நமக்கு வந்து இந்த கார்டிகல் நெப்ரான்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஹெட் லூப் வந்து ஷார்ட்டா இருக்கும். இதே மெடுலரி நெப்ரான் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் லூப் வந்து ரொம்ப லாங்கா இருக்கும். ஓகேவா? these are the difference between the cortical nephrons and justa medullary nephrons. okay, அடுத்து the capillary beds of the nephrons. ஓகேவா? capillary beds of the nephrons னு கொடுத்திருப்பாங்க. இந்த capillary beds of the nephrons அப்படிங்கிறதுல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த glomerulus அப்படிங்கறத பார்த்துட்டோம். இது இல்லாம நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு ஒரு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு 2 blood vessels வந்து இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா peritubular capillaries and vasa recta. peritubular capillaries and vasa recta. இப்போ first we go to see the peritubular capillaries. peritubular capillaries அப்படிங்கிறது இந்த glomerulus இருந்து வரக்கூடிய இந்த efferent arteries இருக்குல்ல, இந்த efferent arteries. ஓகேவா? இந்த efferent arteries வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a fine network of capillaries around the renal tubules. ஓகேவா? இங்க இருந்து வரக்கூடிய இந்த capillaries என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா இதே மாதிரி renal tubules வந்து அரவுண்ட் பண்ணி இருந்ததுன்னா இந்த capillaries நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா என்ன சொல்லுவோம்?
நம்ம பெரிடியூபுலர் கேப்லரிஸ் அப்படினு சொல்லுவோம். ஓகேவா? அதான் சொல்றாங்க the efferent arterioles come out the glomerulus. The efferent arterioles come out the glomerulus to form a fine capillaries network and to form a around the renal tubules. Around the renal tubules. அதாவது நமக்கு efferent arteries ல இருந்து வரக்கூடிய இந்த blood vessels என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா உனக்கு இந்த renal tubules வந்து அரவுண்ட் பண்ணி இருக்குது. இப்படி அரவுண்ட் பண்ணி இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிடியூபுலர் கேப்லரிஸ் அப்படின்னு பேரு. அதே மாதிரி நமக்கு இந்த efferent arteries ல இருந்து வரக்கூடிய இந்த arterioles, இந்த efferent arterioles உனக்கு a bundle of long straight tubules, a bundle of long straight tubules. இப்படி வரக்கூடிய இந்த arterioles உனக்கு வந்து என்ன இருக்கு அப்படி புரிஞ்சுக்கோ. ஒரு long straight vessels are it's parallel to the loop of the Hensel's. ஓகேவா? இப்படி போச்சுனா நாம இத என்ன சொல்லுவோம் அப்படி பாத்துச்சுக்கோ. வாசா ரெக்டா அப்படினு சொல்லுவோம். இது வந்து என்ன சொல்லுவோம்? வாசா ரெக்டா அப்படினு சொல்லுவோம். ஓகேவா? நமக்கு இந்த efferent arterioles ல இருந்து வரக்கூடிய blood vessels renal tubules நமக்கு வந்து அப்படியே அரவுண்ட் பண்ணிருந்தா அது வந்து பெரிடியூபுலர் கேப்லரிஸ் னு பேர். இதே வந்து பார்த்தா இங்க இருந்து வரக்கூடிய இந்த டியூபிள்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன அப்படி பாத்துச்சுக்கோ. இந்த ஹென்ஸ் லூப்ஸ்ல அப்படியே ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் டியூபா ஃபார்ம் ஆகி நமக்கு வந்து ஒரு பேரலா ஹென்ஸ் லூப்புக்கு பேரலா போச்சு அப்படினா இத வந்து நாம வந்து என்ன சொல்லுவோம் அப்படினு பாத்துச்சுக்கோ. நாம வாசா ரெக்டா அப்படினு சொல்லுவோம். ஓகேவா? இந்த வாசா ரெக்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தா இந்த கார்டிகல் நெப்ரான்ஸ்ல வந்து ஆப்சென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? the vasa recta is absent in the cortical nephron. It is only presented in the justa medullary nephrons. Justa medullary nephrons. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தா this was the structure of the nephrons. Okay, thank you.